ஏடி, இப்ப என்ன ஆச்சுன்னு மேக்கையும் கிழக்கையும் குட்டி போட்ட பூனையாட்டம் உருண்டுகிட்டாலே இத வாசல போய் பாக்குற, இங்க வர அங்க போற, கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததான் என்ன போன வரமாட்டாவோ? ஏமா போனது ஏன் புருஷன், உன் புருஷன் இல்ல. நானே அவர் ஆளை காணன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா எது சொல்லிட்டு இருக்காதம்மா. அம்மா தாயே, அதான் உன் தங்கச்சிக்காரி கூட போயிருக்கல்ல, அதெல்லாம் கண்டிப்பா சீக்கிரமா பத்திரத்தை முடிச்சிட்டு வந்துருவாவோ. நீ போய் முதல்ல குளி. நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவரு அப்பவே சொன்னாரு நான் கூட போயிருந்திருக்கணும். என்னமோ எனக்கு படபடன்னு இருக்குமா, ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி இருக்குமா. வெண்ண திரண்டு வரும்போதே தாலி உடைஞ்ச கதையா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. இப்பதான் நமக்கு நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. இந்த பத்திரப்பதிவு முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கிறேன்னு அந்த பொம்பளை சொல்லியிருக்கு. நீ வேற எதையாவது சொல்லி குட்டையை கிளப்பாத. அதெல்லாம் சரிதாம்மா, அடுத்த வருஷத்து நமக்கு என்னத்துக்கு? இந்த பத்திரப்பதிவே எல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். எனக்கு என்னமோ அதெல்லாம் சரிப்படலை. எனக்கு நல்லபடியா இவங்க 2 பேர் கல்யாணமும் முடிஞ்சா போதும். என்னடி இப்படி லூஸ் மாதிரி வளர்ற? அந்த பொம்பளைய வழிக்கு கொண்டு வர்றது அவளை சுலபம்னு நினைக்கிறியா? இதை வச்சுதான் அவளை ஆட்டி படைச்சி ஒரு வழியா அந்த கல்யாணத்தை நடத்தணும். நீ வேற குட்டியை குழப்பிக்கிட்டே இருக்காத. டி, நான் தான் சொல்றேன்ல, நீ போய் குளிச்சுட்டு வா. அதுக்குள்ளேயும் மாப்பிள்ளை வந்துருவாரு. நானும் போய் அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன். என்னமோ சொல்ற, ஆனாலும் எனக்கு என்னமோ மாதிரிதான் இருக்கு. அவரை பார்த்தாதான் எனக்கு மனசு ஆறும். நான் போய் குளிச்சுட்டு வரேம்மா. சரிட்டி, கவலைப்படாம போ, மாப்பிள்ளை வந்துருவாரு. அம்மா, ருக்குக்கு ஒரு ஃபோனை போட்டு பாரு. சரிட்டி, நான் போடுறேன், நீ போய் குளிச்சுட்டு வா. சரிம்மா. என்னாச்சுன்னு தெரியலையே, போனவள ஆளை காணுமே. சரி, ஃபோனை போட்டு பார்ப்போம். என்ன ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேக்காளே. இது என்ன, வந்துட்டியா? நான் உனக்கு தான் போனை போட்டுட்டு இருக்கேன். நீ என்னடா இங்கே வந்து நிக்கே? இது என்ன, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா? மூஞ்சி சரியில்லையே, ஏன் இப்படி முடிக்கிற? என்னடி, இதெல்லாம் சொன்னா தானே தெரியும். என்ன கடைசி நேரத்துல கிளவி வரமாட்டேன்னு உட்காந்துக்கிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன சொல்லனே தெரியல. எல்லாரும் வந்தாச்சு, பேப்பர் எல்லாம் ரெடி ஆயிட்டு, கையெழுத்து போடுற நேரத்துல இந்த ஜேம்ஸ் மட்டும் எங்க போய் தெளிஞ்சானே தெரியல. ஆத்திரமா வருதுமா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் தெரியுமா? இவனால பத்திரப்பதிவு நடக்காம போயிட்டு. என்னடி சொல்ற? மாப்பிள வரலையா? ஏடி, முதல்ல உங்களுக்கு தெரியாதா? வீட்ல இருந்து போகும்போதே கையோட கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏடி, என்ன லூஸ் மாதிரி ஒளறிக்கிட்டு இருக்கே? சரி, பெரிய மாப்பிள்ளை எங்க? அவர் ஃபோன் பண்ணி பார்த்தாருமா, ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. இவனுக்கு விருப்பம் இல்லைனா முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே? என்னையும் போட்டு எம்பட்டு நேரம் காக்க வச்சான் தெரியுமா? ஏமா, பத்தாவதுக்கு மாமனார்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க, பெரிய மச்சான் வரைக்கும் வந்திருந்தாங்க. ஆனா இவனை மட்டும் ஆளை காணுனா எங்கேயோ ஊர் சுத்த போயிட்டான். அப்படித்தானே? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். உண்டு இல்லைன்னு பண்றனா இல்லையான்னு பாரு. ஹிட்டி, பதட்டப்படாத. இப்பதான் உன் அக்கா என்னமோ மாதிரி இருக்குன்னா இப்பதான் நான் சத்தம் போட்டு குளிக்க போக சொன்னேன். நீ பெசாட்டி எதையாவது சொல்லி அவ காதுல விழுந்து மனசு வருத்தப்பட போறா. பொறு, மாப்பிளையும் வந்துடட்டும். ஏதாவது கேட்டா சொல்லி எதையாவது மழுப்பு. வேற என்ன பண்றது? இல்லனா அங்கிட்டு போ, பேசிக்கலாம். அம்மா, என்ன செய்யறதுனே தெரியலம்மா. அத்தான் வேற பாவம். வாமா, முதல்ல அத்தானுக்காவது போனை போட்டு பார்ப்போம். எங்கேயாவது பார்த்தாரா என்ன ஏதுன்னு? எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. சரி வாட்டி. என்ன டார்லிங், என்னை பார்க்க முடியாம முகத்தை அப்படியே திருப்பிக்கிட்ட? நான் தான் சொன்னல, நீ ருக்குக்கு ஒரு பைசா கூட உவ பேர்ல எழுதி வைக்க முடியாதுன்னு அன்னைக்கே சொன்னல. ஆத்தாவும் மவனும் கேட்க மாட்டேன்னு சொத்த புறா அவ பேர்ல எழுதுறீங்க. அவளை கல்யாணம் கட்ட போறியா? எப்படிடா கெட்டுவ? எப்படி கெட்டுவ? சி, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. எங்க அம்மா கையால ஏன் வீட்டு சொத்தை தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ற? ஏய், இன்னைக்கு பத்திரப்பதிவு, என்ன அங்க போக விடாம இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியே, கொஞ்சமாவது புத்தி இருக்காடி? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இங்க பாரு, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. என்ன அவுத்து விடு. நான் எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இருந்தேன், அதனால எனக்கு தெரியலன்னு சொல்லி உன்னை மாட்டி விடாம நான் போய் சேர்ந்துடுறேன்.
இல்ல நீ ரொம்ப பாதிக்கப்படுவ. அச்சச்சோ, ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொன்னா யாராவது நம்பணும்ல. உனக்கும் கையில கால்ல எல்லாம் அடிபட்டிருக்கணுமே. அடிபடாம எப்படி? அப்ப நானே உன்னை காரை வச்சு ஏத்தி கொண்டு போட்டுட்டா, இல்ல உன் கை காலை முறிச்சு போட்டுட்டா? எப்படி வசதி? சொல்லு சொல்லு சொல்லு. சி, அறிவு கட்ட கழுத, அறிவு கட்டத்தனமா எதையாவது பண்ணிட்டு இதனால அவஸ்தைப்பட போறது நீ மட்டும் இல்ல, உன் அக்காவும் சேர்ந்துதான். அத ஞாபகத்துல வச்சுக்க. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நான் வலிய வலிய வந்து என்ன கட்டிக்கோ கட்டிக்கோன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? என்னை விட அந்த ருக்கு எந்த விதத்துல உனக்கு வசதியா போயிட்டா? நீ மட்டும் இல்ல, உங்க அம்மைய சேர்ந்துக்கிட்டு அவ பேர்ல சொத்து எழுதி வைக்க போறீங்களா? டேய், என்ன இங்க பாரு, இளிச்சவாயி எவளாவது இருப்பா, அவகிட்ட இந்த வேலையை காட்டுங்க. இங்க பாரு, இந்த கிறிஸ்மஸ் உனக்கு இங்கதான். உனக்காகத்தான் இங்க உனக்கு கிறிஸ்மஸ் மூடு வரணுமேன்னு சொல்லி இம்புட்டையும் இந்த டார்க் ரூம்ல டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட் எல்லாரும் சர்ச்சில் இருப்போம். நீ என்ன பண்ற? இங்கேயே கிறிஸ்மஸ் கொண்டாடு, சரியா? உனக்கு நான் கேக்கு அப்புறம் பிரியாணி எல்லாம் கொண்டாந்து தரேன். என் கையால நீ சாப்பிட்டுட்டு என் கூட தான் நீ இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுற, ஓகே? என் மூஞ்சிலே முடிக்காது, மரியாதையா போய் தொலை. ஜேம்ஸ், ஜேம்ஸ், இங்க பாருடா, உனக்காக நான் என்னனாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த சொத்து கூட எனக்கு வேண்டாம், போனா போகுது, அவங்களுக்கே கொடுத்துருவோம். உங்க அம்மா பேர்லயே இருக்கட்டும், இல்ல உன் பேர்ல மாத்தி உன் அண்ணன் பேர்ல கூட கொடுத்துரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா நீ மட்டும் எனக்கு தேவை. என்ன அடிச்சல, அப்ப நீதான் என்ன கட்டிக்கணும். டேய், இங்க இருந்து எங்கேயாவது தப்பிக்கணும்னு நினைச்சே, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா என்ன அப்படியே தாம் தூம்னு குதிச்ச, இப்ப சைலண்ட் ஆயிட்டல, பேச முடியலல? எப்படி பேச முடியும்? தப்பு எல்லாம் உன் பேர்ல இருக்கு. உன் அண்ணன் என்ன கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் என்ன கட்டிக்காம ஏமாத்திட்டான். அதுக்கு உன் அம்மா கறியும் உடந்த. இப்ப உன்னை கட்டிக்கணும்னு நினைச்சா அந்த ருக்கு இடையில பாயிரா? எப்படி விடுவேன்? எப்படிடா விடுவேன்? இங்க பாரு, உன் மேல அம்புட்டு ஆசை எனக்கு, அவளை சீக்கிரலாம் விட மாட்டேன். டேய், என்னை ஏதாவது ஏமாத்திட்டு இங்க இருந்து தப்பிக்கணும்னு பார்த்த அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க பாரு, இப்ப நான் போறேன். உனக்கு இங்க என்ன வேணும்னாலும் மணின்னு கூப்பிடு, வருவான். வாசல்ல நான் வச்சிருக்கிற ஆளுக தான் இருக்கானுங்க, 1க்கு 4 பேரு. நீ எங்கேயும் போக முடியாது. நானா விருப்பப்பட்டு போனா போன்னு உன்னை விட்டாதான் நீ வெளியே போக முடியும், புரிஞ்சிச்சா? இங்க அத்தனை கேமரா செட் பண்ணியிருக்கேன், நீ எங்கேயும் நகர முடியாது. நீ நகர்ந்த ஆம்பிடுதான். அதையும் பாப்பண்டி, நீ எத்தனை நாளைக்கு என்னை இப்படி அடைச்சு வைக்க முடியும்? ஏய், உன்னால என்ன முடியுமோ அத பண்ணிக்கோ. ஆனா நான் வெளியே வரும்போது நீ உசுரோடே இருக்க மாட்டேன், அத ஞாபகத்துல வச்சுக்க. என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சா பண்ணி பாரு, வரட்டா? ஜேம்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், என்ஜாய். ச்சே, சரி, இது பேச்ச கேட்டு நம்பி வந்த பாரு. என்ன சொல்லணும்? அண்ணனுக்கு அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லி என்ன நம்ப வச்சு இப்படி கடத்திட்டு வந்துட்டாளே. ச்சே, நான் அது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அறிவு கட்டத்தனமா இவளை நம்பி கார்ல ஏறினது என்னோட தப்பு. இப்ப எப்படி வெளியே போறதுன்னு தெரியலையே. ஏதாவது முயற்சி பண்ணணும். இல்ல இன்னைக்கு நைட்டு பூரா நம்ம இங்கேயே தான் இருக்க வேண்டியது. ருக்குவை பார்க்க முடியாது, அண்ணனை பார்க்க முடியாது, அம்மாவை பார்க்க முடியாது. ச்சே, இன்னைக்கு பத்திரப்பதிவு முடிஞ்சிருந்தா அடுத்த வாரத்துல என் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் இந்த சனியை மொத்தமா கெடுத்துட்டு திமிரு பிடிச்ச கழுத. எம்புடு திமிரு இருக்கணும் அவளுக்கு. டெக்கரேஷன் பண்றாளாம் கிறிஸ்துமஸ்க்கு. ச்சே, என்ன அங்க இருக்க விடாம இப்படி என்ன போட்டு அடிச்சு வச்சுட்டாளே. ச்சே, ருக்கு என்ன பண்ணுவாளோ? இந்த கிறிஸ்துமஸ அவ கூட நைட்டு செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன், மொத்தமா என்ன போட்டு சொதப்பி வச்சுட்டே. ஐயோ, எப்படி வெளியே போறதுன்னே தெரியலையே. ஏய், என்னடா அவசரமா வான்னு சொன்ன? நான் கூட ட்ரெஸ்ஸ கூட மாத்தாம பதறி போய் ஓடியாரே. என்னடா என்னாச்சு? என்னடா என்னன்னு சொன்னதானே தெரியும். பத்திரப்பதிவெல்லாம் முடிஞ்சிருச்சா? அங்கதானே போறேன்னு சொன்னேன். என்னடா வெங்கடா, மகாக்கு எது பிரச்சனையா? என்னடா? மகா அம்மா வீட்டுல இருக்காடா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா பத்திரப்பதிவுக்கு போனோம்,
ஜேம்ஸ் தாண்டா ஆளை காணோம். எங்க போயிருப்பான், என்ன ஏதுன்னு தெரியல. அதான் உன்கிட்ட சொன்னா பதறிடுவேன்னு நான் சொல்லல. உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா, ஏதாவது தெரியுமாடா? என்னடா சொல்ற? ஜேம்ஸ காணுமா? டேய், அவன் எங்கேயாவது விளையாட்டுத்தனமா போய் நிக்க போறான். ருக்கு கிட்ட சொல்லிருப்பான்ல. ருக்கு கிட்ட கேட்டியா? வேற எங்க போக போறான்? எங்கேயும் போயிருக்க மாட்டான். அதாண்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. அவன் எங்கேயாவது ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்குமோ? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மகாவை வேற போய் பார்க்கணும். எப்படி பாக்குறதுனே தெரியல. ருக்கு வேற கோவத்துல போயிருக்கா. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. எங்க அம்மா வேற ஆவேசத்துல போயிருக்கு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒண்ணும் புரிய மாட்டுக்கு. ஏய், எலிசபெத்த பாத்தியா? ஏண்டா, எந்த நிலைமையில நீ இப்ப அவளை பத்தி கேக்குற? அவளுக்கு என்ன, நல்லாதான் இருப்பா. டேய், காரியமா தாண்ட கேக்குறேன். ஒருவேளை எலிசபெத் அவனை கட்டிக்கிறேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு அலைஞ்சாலே, உங்க அம்மாக்கு எதிரா ஏதாவது ஜேம்ஸ கடத்தி வச்சிருப்பாளா? என்னடா சொல்ற? அந்த லூசுக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. சும்மா கத்தும். அவனோட போனும் ரீச் ஆக மாட்டேக்குன்னு நானே மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இந்த லூசை பத்தி சொல்லிட்டு இருக்க? அந்த லூசுக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. நீ சொல்றதும் சரிதான். அவ அந்த அளவுக்கு தைரியமா இருந்தா உன்னை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போயே இருந்திருப்பாளே. அந்த அளவுக்கு தைரியம் கிடையாதுதான். அவ ஒரு லூசு தான். அவ உன் கூட சிங்கப்பூருக்கு வந்தே இருப்பாள்ல. அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா? இல்ல, அவ கேர்லெஸ்ஸா தானே இருந்தா. அதுவும் சரிதான். அப்ப ஜேம்ஸ் எங்கடா போயிருப்பான்? தெரியலடா. ரொம்ப கஷ்டமா தெரியுதுடா. என்னமோ போல இருக்கு. எனக்கு கை ஒடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு அவனை பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். ஒருவேளை நாளைக்கு கிறிஸ்மஸ்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி கிட்டின்னு ஏதாவது போயிருப்பானா? இல்லடா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அவன் அந்த மாதிரி, அதுவும் நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டான். சரிடா, டென்ஷன் ஆகாத. முதல்ல மகாவை போய் பாரு. பாவம் மகா, அவ இந்நேரம் உன்னை தேடிக்கிட்டு இருப்பா. ஆமாடா, இது எனக்கு மகாக்குமான கிறிஸ்மஸ். இது செலிப்ரேட் பண்ணணும்னு இருந்தோம். இந்த நேரம் பார்த்து ஜேம்ஸ காணும்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. படபடன்னு வருதுடா. என்ன பண்றதுனே தெரியல. சரிடா, நிதானமாயிரு. எங்க போயிருப்பான் என்ன ஏதுன்னு யோசி. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணிப்பாரு. நானும் போய் தேடுறேன். சர்ச்சில் போய் பாக்குறேன். மத்த இடங்களையும் போய் பாக்குறேன்டா. அவன் எங்கேயாவது கையில சிக்கினா உடனே உனக்கு கால் பண்றேன். சரிடா, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். நீ கிளம்பு, நான் போய் மகாவை கூட்டிட்டு வரேன். சரிடா, நீ பதட்டப்படாம போ. சரியா? சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. என்னடி இது? ஜேம்ஸ காணோன்னு நீ பேசாட்டி வந்து சொல்ற. எனக்கு படபடன்னு இருக்கு. அவரை எங்க போய் தேடுவாரு? எனக்கு தெரியலக்கா. அதான் டேவிட்ட போய் பார்த்துட்டு அப்படியே அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. எங்க போனானே தெரியலக்கா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. படபடன்னு வருதுக்கா. சரிட்டி, அவர் வரட்டும். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. அவன் எங்கேயும் போக மாட்டான். அவன் ரொம்ப நல்லவன் இருக்கு. எனக்கு தெரியும்க்கா. அவன் அந்த மாதிரி பண்றவன் கிடையாது. ஆனா ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு பயமா இருக்குக்கா. வார்த்தை கூட சரி வர மாட்டுக்கு. படபடன்னு இருக்குக்கா. கொஞ்சம் நிதானமா இரு. எப்படியும் அத்தை வந்துருவாரு. அவர் வரட்டும். கண்டிப்பா அவனை தேடி கண்டுபிடிச்சிருவாரு. அதானே பார்த்தேன். அவரோட போனும் ரீச் ஆகலையே. என்னமோ ஏதோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லக்கா, அத்தானை பத்தி கவலைப்படாத. அத்தான் அப்படியே வீட்டுக்கு தான் போனாரு. எப்படியும் அத்தா வந்துருவாங்க. ஆனா ஜேம்ஸ் தான் எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல. அத்தை வேற கோவத்துல வீட்டுக்கு போயிருக்காங்க. அவன் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான். அப்படி இப்படின்னு ஏசிட்டே போயிருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்குமான்னு கூட தெரியலக்கா. எனக்கு என்னமோ மாதிரி தலையெல்லாம் சுத்துது. டி, ஒருவேளை அந்த எலிசபெத் ஏதாவது பண்ணிருப்பாளோ? எனக்கு என்னமோ அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. இல்லக்கா, அப்படி இருந்தா அவர் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. கொலைக்கிற நாயி கடிக்காதுக்கா. அது சும்மா கத்திக்கிட்டு தான் கிடக்கும். மற்றபடி அது எதுவும் பண்ணதுக்கு சான்ஸே இல்லக்கா. ஜேம்ஸ் ரொம்ப தைரியமானவன்க்கா. இது நானும் அவரும் கொண்டாட போற கிறிஸ்மஸ். அவரை எப்படியெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? இந்த நேரத்துல இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு கையும் ஓட மாட்டுக்கு காலும் ஓட மாட்டுக்கு. பதட்டமா இருக்கு. முதல்ல அவரை பார்க்கணும். எனக்கு சங்கடமா இருக்கு. நான் வேணா வீட்டுக்கு போட்டா? ஐயோ அக்கா, நீ பதட்டப்படாத. இந்த நிலைமையில நீ அங்க போனா அத்தா ரொம்ப கோவப்படுவாரு. அத்தா எப்படியும் ஜேம்ஸை தேடிட்டு இருப்பாரு. கண்டிப்பா நைட்டு வீட்டுக்கு வந்துருவாருக்கா. நீ கவலைப்படாத. நான் உனக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டி. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எனக்கு அவரை பார்த்தாதான் மனசு நிம்மதியா இருக்கும். ஜேம்ஸ் எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியலையே. ஒருவேளை பெரியத்தானுக்கு ஃபோன் போட்டு கேளுட்டி, ஏதாவது விஷயம் தெரியும். ஐயோ அக்கா, அப்படி ஏதாவது இருந்தா அத்தான் எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணிருப்பார்ல.
அவி சண்டாளி நாசமா போறவா உன் மாமியாக்காரி வேலையா இருக்க மாட்டி ஒருவேளை அவதான் இந்த மாதிரி வேலையை பார்த்திருப்பாளோ யாத்தா என்ன ஆச்சுனே தெரியலையே நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா ஏன் தான் இப்படியெல்லாம் இடைஞ்சல் வருதோ தெரியல முதல்ல அழுகிய நிப்பாட்டு நீ வேற ஏமா இப்படி புலம்பிட்டு இருக்க சும்மா இருமா நெட்டி ருக்கு ஒருவேளை உன் மாமியாக்காரி வேலையா இருக்குமோ உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்திருப்பாளோ உனக்கு எழுதி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில அவளே மவனை கடத்தி வச்சிருந்தா வேண்டானா இருக்கு என்ன இருக்கு அம்மா சொல்ற மாதிரி இருக்குமோ நீ என்ன சொல்ற அந்த பொம்பளை அப்படியெல்லாம் பண்றவதான் ஆனா இந்த விஷயத்துல அப்படி பண்ற மாதிரி தெரியலக்கா அவ உறுதியா சொன்னா இன்னைக்கு பத்திரப்பதிவு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம்னு அவ கண்ணுல போய் தெரியலக்கா இது வேற என்னமோ தான் நடந்திருக்கு ஆனா என்னன்னு என்னால கெஸ் பண்ண முடியலக்கா அம்மாட்டி நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இரு. அந்த சண்டாளி தான் இந்த வேலையை பார்த்திருப்பா நல்லவ மாதிரி நாடகம் போட்டிருப்பா நீ பேசுற மாதிரிதாம்மா மாமாவும் பேசிட்டு கோபத்துல போச்சு நீ மவனை கடத்ததுக்கும் துணிஞ்சவளா இருப்ப நீ தான் அந்த வேலையை பார்த்திருப்பியோ எனக்கு சந்தேகமா இருக்குன்னு மாமா சொல்லிச்சு அதுக்கு அத்தை கத்துன்னு கத்துச்சு என்ன மகனை கடத்துற அளவுக்கு கேவலமானவன் நினைச்சியா அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டுமா அப்ப கண்டிப்பா அத்தையோட வேலை இல்லட்டி வேற யாரோ தான் இத பாத்திருக்காங்க யாருன்னு என்னாலையும் கெஸ் பண்ண முடியல அவர் வரட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏமா நீ போய் ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு வா ருக்குக்கு குடுமா பாவாவா எனக்கு என்ன சொல்லனே தெரியலடி கை காலெல்லாம் ஓட மாட்டுக்கு பதன்னு வருது இந்த நேரத்துல இப்படி நடந்தா என்ன சொல்ல சனியும் பிடிச்சவா என்ன வேலையெல்லாம் பார்த்திருக்காளோ தெரியலையே யாரோட வேலையா இருக்கும் அப்பனே முருகா என் கண்ணுல அந்த ஆளை மட்டும் காட்டு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு அம்மா நீ வேற கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கியம்மா ஏமா இப்படி பாடா படுத்தி எடுக்கிற கொஞ்சம் யோசிக்க விடுமா மண்டைய வேலை செய்ய விடு நீ பிசாடி எதையாவது சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்காத நானே டென்ஷன்ல இருக்கேன் ஏமா கொஞ்ச நேரம் யோசிக்க விடுமா நீ போய் காஃபியை போட்டு எடுத்துட்டு வா என்னமோ பண்ணுங்க ஏன் வயிற்றுச்சல் யார்கிட்ட போய் சொல்ல எனக்கு படபடன்னு வருது கையும் ஓட மாட்டுக்கு காலும் ஓட மாட்டுக்கு பொறுமையா யோசி என்ன நடந்துச்சு ஜேம்ஸ் இந்த வாரத்துல உங்ககிட்ட என்னெல்லாம் பேசினா யாரெல்லாம் குறுக்க வந்து உங்ககிட்ட பேசினாங்க என்ன நடந்துச்சுன்னு நிதானமா யோசிட்டி அப்பதான் நம்மளால ஒரு யூகத்துக்கு வர முடியும் அந்த எலிசபெத்தை சுத்தியே கொஞ்சம் வளையத்தை போடு எனக்கு என்னமோ அவ மேலதான் சந்தேகமா இருக்கு சரிக்கா கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து யோசிப்போம் வாக்கா காஃபியை குடிச்சிட்டு மொட்டை மாடியில போய் உட்காருவோம் சரிட்டி அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு போனை போட்டு பேசிட்டு வரேன் சரிக்கா